அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா சில ராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி விழக்கூடிய வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறதுங்க. இதன் காரணமாக படாத பாடுபட போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகநிலையுடைய அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது, உங்களுக்கு இந்த காலம் கிரகநிலையினுடைய மாற்றத்தின் காரணமாக கண் திருஷ்டி விழுமா, அதனுடைய விளைவு எப்படி பட்டதாக இருக்கும், அதில் இருந்து தீர்வு காண என்ன பண்ணணும், மற்ற கிரகங்களினுடைய அனுகூலங்களால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க பெற போகிறது, என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவல்களை தெரிந்து நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 25 நாட்கள் அப்படிங்கிறது மகர ராசியில் தற்போது பார்க்கும் பொழுது சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக சஞ்சரித்து பிரிக்கிரக யோகத்தை உருவாக்க இருக்கிறாங்க. இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான கண் திருஷ்டி விழுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே கூட சொல்லலாம். சில பல சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டுங்க. உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கலாம், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத செலவினங்கள் அதிகரிக்க செய்யும். எதற்காக செலவு செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் செலவினங்கள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்தில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம். என்ன மாதிரியான விஷயங்களுக்காக நாம் செலவு செய்கிறோம் அப்படிங்கிறதுலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. பணியாற்றக்கூடிய இடத்துல சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. அதே நேரம் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளலாம். சில நேரங்களில் வேலையினுடைய பலு அப்படிங்கிறது, வேலை சுமை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால மன அழுத்தம் இருமடங்காக அதிகரிக்க செய்யும். நிதி ரீதியாக பல பிரச்சனைகள் உருவாகலாம். அனைத்து பிரச்சனைகள்லையுமே கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருப்பது அவசியமாகிறதுங்க. சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் மிகப்பெரிய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதிலும் முக்கியமாக சொல்லணும்னா நிதி சிக்கல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வழிவகுக்கலாம். ஆரோக்கியத்திலையும் பெரிய சிக்கல் உருவாகலாம். அதே மாதிரி செல்லக்கூடிய பயணங்கள் தங்களுக்கு சாதகமற்ற நிலையை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று. திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இது நல்ல காலம் கிடையாது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் ஓரளவுக்கு கவனத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது அப்படிங்கிறது அவசியமாகிறதுங்க. அதிலும் பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள், வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்ல விஷயமாக இருந்தாலும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தாமதமாக வரும். தாமதமாக வர்றதுனால பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கும். அந்த தாமதமான செய்தியின் காரணமாக நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது நல்லது. எல்லா விஷயத்துலேயுமே ஒரு கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி சண்டை சச்சரவு, குடும்பத்தார் மத்தியில் கருத்து வேறுபாடுகள், விவாதங்கள் போன்றவை எழுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது, பொறுமையை கையாள வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் ரீதியாகவோ அல்லது நீங்கள் தொழில் பண்ணுறீங்க இல்லை வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா
அதன் காரணமாக வந்து சில பல இடங்களில் அலைய வேண்டியதாக இருக்கும், வாடிக்கையாளர்களை பிடிக்க அலைய வேண்டியதாக இருக்கும், இல்லாட்டினா முதலீடு சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள்லையும் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா முக்கியமான விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு முடிவுகளை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்க்கும் பொழுது சில ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு சில ராசிகள் வந்து பெயர்ச்சி ஆகிறது, கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரகங்கள் வந்து ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து தங்களுடைய ராசியை மாற்றும். அப்படி மாற்றக்கூடிய பட்சத்தில் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. இருந்தாலும் அதிர்ஷ்டமே அப்படின்னு நம்பிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தவறான விஷயம். அப்படிங்கிறதுனால எதுலேயுமே சிறப்பு கவனத்தையும் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உயர்ந்த பொருட்களை வந்து கையாளும் போது ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க, மிகுந்த கவனமாக இருக்க பாருங்க. அதிலும் பிள்ளைகள் விஷயத்தில் வந்து அனுகூலம் ஏற்பட கொஞ்சம் சிரமமாகத்தாங்க இருக்கும். உடல்நல பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது காது, மூக்கு, தொண்டை, பற்களில் வந்து பிரச்சனைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது அவசியமாகிறது. அதே மாதிரி துணை விஷயங்கள்லையும் வந்து கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் வந்து கையாள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தொடர்ச்சியாக இருந்து வந்த பிரச்சனைகள், மனத்தாங்கல்கள் வந்து இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும், உடனே விலகும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே இனி அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய காலகட்டம் வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் முதலீடு சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும். சில பேரை பார்த்திங்கன்னா அடி மேலே அடி வாங்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வாங்க. அதனால் எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு முன் எச்சரிக்கையும் ஒரு திட்டமிடலும் இருந்தது அப்படின்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக உடற்பயிற்சியை செய்ய பாருங்க. மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடற்பயிற்சி ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி உதவி செய்பவர்களை கேலி செய்கிறது, தவறாக பேசுறது போன்றவற்றை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே நேரம் பணவரவு உங்களுக்கு இருக்கும், ஆனால் உங்கள் கைக்கு வந்து சேர்றதில் தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த கந்திரஷ்டி அப்படின்றது வந்து எதற்காக வருகிறது? உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் பலரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது பொறாமையின் காரணமாக அவங்க நமக்கு இந்த மாதிரி நடக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுடைய மனதில் இயற்கையாகவே எழுகிறது. அப்படின்னா அதன் காரணமாக அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கந்திரஷ்டி விழும். இதன் தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை தடை செய்வதோடு மட்டும் இல்லாமல் அடுக்கடுக்கான பிரச்சனைகளையும் அது கொண்டு வரும். இதில் இருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுவதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து பச்சை நிற கண் திருஷ்டி தாயத்தை அணிவது ரொம்பவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. வியாபாரத்தில் பெரிய நஷ்டத்தை சந்திப்பீங்க. தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் சீர்குலைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் அமைதி அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. மிகவும் மோசமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகள் உருவாகலாம். சொந்த தொழில் தொடங்குவதற்கான சாதகமான நேரம் இது கிடையாது. உடல்நல பிரச்சனைகள் மிகவும் தீவிரமடைய ஆரம்பிக்கும்.
தேவையற்ற செலவுகள் வரலாம். பணியாற்றும் இடத்துல சற்று பொறுமையாக இருக்கிறது அவசியம். பல சிரமங்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். வேலையால மன அழுத்தம் இருமடங்காக அதிகரிக்கும். நிதி ரீதியாக பல பிரச்சனைகள் உருவாகும். அனைத்து பிரச்சனைகள்லையும் பொறுமையாக இருப்பது அவசியமாகிறது. மிகப்பெரிய சவால்களை இந்த கண் திருஷ்டி தங்களுக்கு உருவாக்கும். நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். உடல் ஆரோக்கியம் பெரிய சிக்கலாகவே மாறும். திருமண வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடுகள் எழலாம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு நல்ல நேரம் இந்த காலகட்டம் கிடையாது. எந்த நடவடிக்கையையும் எடுப்பதற்கு முன்பாக நீங்க கொஞ்சம் தீர ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லது. அது அவசியமும் கூட அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரம் சாதகமாக எந்த ஒரு விஷயத்திற்குமே இருக்காதுங்க. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா காதலர்களுக்கு ஒரு மோசமான காலகட்டமாகவே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் வேற தங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. செய்யக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே தடை உண்டாகலாம். நிதி விஷயங்களை கையாளும் போது கவனமா இருக்க பாருங்க. எல்லாவற்றையும் எச்சரிக்கையுடன் முன்னெடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது சில பல விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்க்காத பல மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனத்தோடு நீங்க செயல்பட வேண்டியதாகவும் இருக்க பெறும்.